திரு விஜய் அவர்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ஃபேமஸா இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பிஎம் கனவு இருக்கு. சிஎம்மா இவங்க வரலாம்ல. ஆமாம், எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு சிம்பு சொல்கிறாரு. அண்ணன் டெல்லிக்கு போகிறப்ப அது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு கூட போகலாமே. இப்படி பேசி பேசி வர வச்சிருவீங்க போல அப்படின்னு அண்ணன் கூட சொல்லிட்டு போனார் சிம்பு அண்ணன் அவர்கள் கூட. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். ஒரு காம்படிட்டரா தனுஷ் அவர்கள் எமர்ஜ் ஆயிட்டு வரும்போது தனுஷுக்கு ஒரு செக்கா திரு சிம்பு இருப்பார் இல்லையா? அப்படித்தான் விஜய் அதை பார்க்க வேண்டும். பார்த்து சிம்பு ஒருவேளை அரசியலில் இறங்கினால் அந்த எண்ணத்தை விட உங்கள் எண்ணம் நல்லா இருக்குன்னு தூண்டி விடணும். நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள், நான் உன்னை வளர்த்து விடுகிறேன், இன்னொரு எண்ணத்தை கருக்கி விட்டுறணும். இப்படி செய்ய வேண்டும். இதுதான். ஏன்னா சோஷியல் மீடியாலாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, திரு தனுஷ் பேசினதை விட சிம்பு பேசினதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் உருவாகி இருக்கு சார். இது ஃபியூச்சர் தான் முடிவு பண்ணும் மாலதி, நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. 2 பேரும் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 2 பேருக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2 பேருக்கும் அந்த ஆசை இருக்குது. இன்னொன்று இயல்பாக வரும். திரு விஜய் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தால் 7 என்ன சினிமாவை பார்த்துட்டு போயிருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் 2 ஆண்டுகளில் பெற்ற இந்த வெற்றி எல்லோருக்குள்ளும் ஆசையை ஏற்படுத்தும். அதனால தான் ராகவ லாரன்ஸை பார்த்து எம்எல்ஏ சார் தான் கூப்பிட்றாங்க. திருச்சிகளுக்கு வேட்பாளர் அவரே சொல்லிக்கிறார். எல்லோருக்கும் ஆசை வருது, இயல்பு. எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ என்கிட்ட நான் இப்போ போயிருந்தேன்னா இந்நேரம் நான் எம்எல்ஏ சொன்னாங்களா? பல பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆகலை மூடிட்டு இருந்தேன். இல்லை, பல பேர் தான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிம்பு அவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடிகராக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்றது இல்லை. நம்ம மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்காக உழையுங்கள். விஜய் உழைத்தார் அல்லவா, நீங்களும் உழைப்பை போடுங்கள். தத்துவங்களை எல்லாம் சொல்லாமல் இருங்கள். அட்வைஸ் எல்லாம் சொல்லாதீங்க, ஜனங்களுக்கு தெரியும். புரியுதா? எண்ணம் போல் வாழ்க்கை போதும் நிறுத்து.